கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அநேக முறைகளிலே நமக்கு வருகிற பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் மத்தியிலே அநேக யோசனைகள் நமக்கு வருகிறது உண்டு. ஐயா, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என் குடும்ப வாழ்க்கையிலே, என் சொந்த ஜீவிதத்திலே ஏன், எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நாம் அங்கலாய்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக முறைகளிலே யாரோ சொல்லிவிட்ட சாபங்கள் நம் மீது வந்து பலித்து விட்டதாக நினைத்துக் கொள்ளுகிறோம். அநேக முறைகளிலே அநேகர் நம்மோடு பேசுகிற காரியங்கள், உங்களுக்கு பரம்பரை சாபங்கள் இருக்கிறது, குடும்ப சாபங்கள் இருக்கிறது, அல்லது எதினாலோ எப்படியோ சாபங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் வாழவே முடியாது, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் வாழுவதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலே அநேகர் கெட்டு போயிருக்கிறார்கள், அநேகர் செம்மையாய் வாழவில்லை, ஆதலினால் நீங்களும் செம்மையாய் வாழ முடியாது என்பதை போன்ற காரியங்களை அநேகர் பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நன்றாய் கவனியுங்கள். இன்னும் பாருங்கள், ஒருவேளை மந்திர சூனியங்கள் வைத்து விட்டார்கள், அல்லது என் குடும்பத்திற்கு விரோதமாய் யாரோ சதி வைத்து விட்டார்கள், ஆதலினால் நானும் என் பிள்ளைகளுமாய், நானும் என் குடும்பமுமாய் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்திருந்தாலும் சரி, என்ன ரூபத்தில் வந்திருந்தாலும் சரி, அது என்ன காரணத்தினால் வந்திருந்தாலும் சரி, உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து சொந்த ஜீவனை விட்ட அந்த அற்புதங்களின் ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தம் உங்கள் பாவங்கள் அற உங்களை கழுவுவதோடு, ஐயா, அவர் நமக்காய்ப்பட்ட பாடுகள், அடிகள், உபத்திரவங்களினால், அந்த சிலுவை தியாகத்தினால் எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களுக்கும் எனக்கும் இந்த அகில உலகத்திற்கும் விடுதலையும் ரட்சிப்பும் சுகமும் சௌக்கியமும் உண்டாகும் என்பதிலே மாற்றமே இல்லை. இங்கே பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரே ஒரு மனிதனுக்கு விரோதமாய், ஐயா, ஒரு மனிதன் இதோடும் அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகும், அல்லது இவனுடைய வாழ்க்கை, இவளுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பங்களுடைய உதையெல்லாம் இதோடு முடிந்து போகும் என்று கர்த்தரே சொன்ன வார்த்தைகளை கூட சில தேவ மனிதர்களுடைய ஜபங்கள் மாற்றி இருக்கிறது. ஐயா, கர்த்தருடைய கடும் கோபங்களை எல்லாம் தேவ ஜனங்கள் தங்களுடைய ஜபங்களினால் மாற்றி இருக்கிறார்கள். ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். என்ன நடந்தாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளை, கவலைப்படாதிருங்கள். என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். எத்தனை உபத்திரவங்கள், பாடுகள், ஒருவேளை உங்களுக்கு சதி சூனியங்கள் போன்று உங்களை நோக்கி புறப்பட்டு வந்தாலும் விட்டு கொடுக்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். விசுவாசத்தில் உறுதியாய் நில்லுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக மனதுருகுவார். மாத்திரமல்ல, உங்களுக்கு வருகிற தீங்குக்கு அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஐயா, இவரே இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, சகல ஆறுதலின் தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிறவர், உங்கள் கவலைகளை எல்லாம் போக்கும்படியாய் மனதுருக்கத்தோடு இறங்கி வருகிற இரக்கங்களின் ஆண்டவர், சகல ஆறுதலின் தேவன் என்பதை மறந்து விடாதிருங்கள். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரே சொன்ன பிறகும் உனக்கு இப்படித்தான் உன் வாழ்க்கையிலே நடக்க போகிறது, உன் வாழ்க்கையிலே, உன் குடும்பத்திலே இப்படித்தான் நடக்க போகிறது என்று கர்த்தரே சொன்ன வார்த்தைகளை கூட தேவ மனிதர்கள் வேதம் முழுவதிலும் நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும். அநேக முறை தேவ ஜனங்கள் கதறலோடும், கண்ணீரோடும், ஜபங்களோடும், விண்ணப்பங்களோடும், உபவாசங்களோடும் தேவ சமூகத்திலே வந்த பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களுக்கு மனதுருகி, ஐயா, மனதுருக்கத்தோடு அவர்களுக்கு இறங்கி அவர் சொன்ன தீமையான வார்த்தைகளை, தீமையான கட்டளைகளை, தீமையான முடிவுகளை கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன நடந்தாலும் பயப்படாதிருங்கள். ஐயா, இதனால வந்திருக்குமோ, அதனால வந்திருக்குமோ, அப்படி வந்திருக்குமோ, இப்படி வந்திருக்குமோ, ஒருவேளை இது தேவ கோபமாய் இருக்கலாமோ, என் பிள்ளைக்கு இப்படி நடந்து விட்டதே,
ஒருவேளை கர்த்தரே என் மீதும் என் பிள்ளைகளின் மீதும் கோபமாய் இருக்கிறாரோ, என் பிள்ளைகளும் நாங்களும் இப்படியாய் உபத்திரவப்படுகிறோமோ என்று நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும், இன்று இரண்டு காரியங்களை, இரண்டு அற்புதமான காரியங்களை சாட்சிகளோடு நாம் கவனித்து தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவைகள் மாறி போகும். நன்றாய் கவனியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள். ஒரு நாளிலே, அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். ஒருவேளை இது போன்ற சூழ்நிலைகளிலே மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கிற வியாதிகளும் அல்லது இதோடு அழிந்து போவோம் என்கிற கடனும் கஷ்டங்களும் துக்கங்களும் உபத்திரவங்களுமாய் நீங்கள் இன்று தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள். அந்த மனிதன் சூழ்நிலை மகா கடினமாய் இருக்கிறது. அப்பொழுது ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்திலே வந்து அவனை நோக்கி, அந்த அற்புதமான தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று யாரையா சொன்னான்னு கேட்டா, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். உண்மையான காரியம், கர்த்தரே சொன்ன காரியம் தான். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை அற்புதமான காரியத்தை நாம் தியானிக்கிறோம் என்பதை கவனமாய் கவனியுங்கள். 2ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஐயா, இந்த செய்தி என் தேவனிடத்தில் இருந்து எனக்கு விரோதமாய், என் ஜீவனுக்கு விரோதமாய், இனி எனக்கு மரணம்தான், வேறே வழியே இல்லை, நான் மரித்து போவதை தவிர வேறு வழியே இல்லை என்கிற சூழ்நிலையிலே இந்த அற்புதமான தேவ மனிதன் என்ன செய்தான், எப்படி ஜெபித்தான்? ஹல்லேலூயா! அதை நீங்கள் நிச்சயமாய் கருத்திலே கொள்ளுங்கள். பாருங்க, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஹல்லேலூயா, அதை படுத்திருந்த அதே இடத்திலே தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை ஐயா நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா விண்ணப்பம் செய்து மிகவும் அழுதான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இதை சொன்ன அற்புதமான அந்த தேவ மனிதனாகிய தீர்க்கதரிசி இவன் அழத் தொடங்கினான், அழுதான், எல்லாம் செய்தான். ஆனால் அந்த மனிதனோ புறப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போகும் தருவாயில் சென்று கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், இவன் மன உத்தமமாய் நடந்து, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே, என்னை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்து அவன் அழுத பொழுது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, ஹல்லேலூயா, அவன் சொன்னது, அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீ திரும்பி போய், கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், நீ 3ஆம் நாளிலே உன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன் நாட்களோடு 15 வருடங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தம், என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கே, உனக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளுக்கு, குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, இந்த நகரத்திற்கே நான் ஆதரவாய் இருப்பேன். ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியங்கள் பாருங்கள். ஒரு தீர்க்கதரிசிய கர்த்தரே அனுப்பி சொன்ன பிறகு கூட, ஹல்லேலூயா, ஒருவேளை சோசியக்கார இப்படி சொன்னா, ஐயா கைரேக பார்த்தவன் இப்படி சொன்னா, ஒரு நாளிலே கிளி சோசியம் பார்த்தவர்கள் அல்லது யார் யாரோ இப்படியாய் சொன்னார்கள், அந்த பாட்டி இப்படியாக சொன்னார்கள். எத்தனையோ காரியங்களை என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மனுஷன் இந்த கொடூரமான ஒரு செய்தி தேவனிடத்தில் இருந்து வந்த பிறகு கூட தன் முகத்தை சுவர் பக்கமாய் திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, அவன் செய்த விண்ணப்பம், அவன் அழுத அழுகைகள், கர்த்தர் கொடுத்த உத்தரவுகள் அதனால் மாற்றப்பட்டது, கர்த்தருடைய கட்டளைகள் மாற்றப்பட்டது, கர்த்தரே சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் மாற்றப்பட்டது, கர்த்தர் மனதுருக்கம் உடையவராய் இறங்கி இன்று மரித்து போவீர் என்று சொல்லப்பட்ட இடத்திலே மீண்டும் 15 வருஷங்களை திருப்பி கொடுத்தாரே, அதே தேவன் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள்
என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு அப்படியாய் செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே இது போன்ற மகிமையான காரியங்களை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த வாழ்க்கையின் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்கள் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் ஹல்லேலூயா என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ கடக்கும் போதெல்லாம் இதை நம்புங்கள். ஐயா, கர்த்தரே ஒருவேளை எங்களுக்கு நேரிட பண்ணி இருந்தாலும், ஒருவேளை எந்த வகையிலே இந்த சிக்கல்களும் சிரமங்களும் ஆபத்துகளும் எங்களுக்கு வந்திருந்தாலும் நிச்சயமாய் கர்த்தர் எங்கள் மீது இரக்கமாய் இருப்பார். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று நீங்கள் உறுதியாய் நம்பலாம். உங்கள் சூழ்நிலைகள் மாறும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தரங்கள் மாறும், சூழ்நிலைகள் மாறும், குடும்ப சூழ்நிலைகள் மறுபடியும் கட்டப்படும். பிரிந்து போன பிள்ளைகள் ஒன்றாய் சேருவார்கள். உங்களை மதிக்காமல் கடந்து சென்ற பிள்ளைகள், ஓடி போன பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வருவார்கள். உங்கள் கணவன் திரும்பி வருவான். உன்னை கைவிட்டு போன நல்லவைகளும் மேன்மைகளும் ராஜ மேன்மைகளும் ஐஸ்வரியங்களும் ஆசீர்வாதங்களும் உன்னிடமாய் திரும்பி வரும். கர்த்தரே இதை ஏற்படுத்துவார். பாருங்கள், 1 ராஜாக்கள் 21:23 முதல் நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காரியம் இது போலவே எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, இந்த எசேக்கியா ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறார். ஐயா தெய்வமே, நான் உமக்காக மன உத்தமமாயிருந்தேன், நீதி செய்தேன், உம்முடைய நீதியை நான் மீறவில்லை, நான் மன உத்தமமும் உண்மையுமாய் நடந்தேன் என்று உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்று விண்ணப்பம் பண்ணான். அங்க ஒருத்தன் இருக்கிறான், ஒரு கள்ளன், ஆகாப் என்கிறதான ஒரு ராஜா. அவனும் எசபேல் என்கிறதான அவனுடைய மனைவியும் வேறு துர்பாக்கியசாலிகள். இது போன்ற ஒரு மோசமான ராஜா. கர்த்தரே சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஆகாப் தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாபை போல, இவனை போல ஒருவனும் இதுவரை இல்லை. அவ்வளவு அருவருப்பா இவன் நடந்து கொண்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஆகாபும் எசபேலும் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். ஐயா, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். தேசத்தை விக்கிரக காடாய் மாற்றி போட்டார்கள். தேசத்தை பாவத்தினாலும் சாபத்தினாலும் பில்லி சூனியங்களினாலும் நிரப்பின ஒரு பொல்லாத ராஜா, ஒரு அறிவு கட்டவன். அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த மனுஷனுக்கு ஒரு காரியம் வருது பாருங்க. அவனுக்கும் அவன் மனைவிக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், எசபேலையும் ஆகாபையும் குறித்து கர்த்தர், நாய்கள் தெருவில் போற நாய்கள் எசபேலை எஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், இவ சரீரத்தை நாய்கள் தின்னும். ஆகாபின் சந்ததியில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும், வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் மாத்திரமல்ல, இவன மாதிரி ஒரு மோசமானவன், மகா அருவருப்பாய் நடந்து கொண்ட, இவ்வளவு கேவலமான ஒரு மனைவியின் சொல் கேட்டு நடந்து கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவன் ஒருவனும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை, தேவ வார்த்தைகளை கேட்ட பொழுது இந்த ராஜா என்ன பண்றான் பாருங்க. அவன் 27ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் இரட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். எப்படி இருக்கு பாருங்க. இந்த எலியாவை துரத்தி அடிக்க நினைத்தவன் இந்த ஆகாப் எலியாவை அழித்து விட வேண்டும் என்று இவர்கள் எல்லாம் கங்கணம் கட்டி நின்றவர்கள். எலியா என்ற அற்புதமான தீர்க்கதரிசிக்கும் அநேக தேவ மனிதர்களுக்கும் விரோதமாய் நின்றவர்கள் என்று பாருங்க. அவர்களுக்கு விரோதமாய் வந்த தேவ வார்த்தைகளை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்து சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டானா. அப்பொழுது பாருங்க என்ன நடக்கு. கர்த்தருடைய வார்த்தை திஸ்பீரியா அதே எலியாவுக்கு உண்டாயிற்று. ஐயா பாருங்க, ஆண்டவரே சொல்லுகிறார், இந்த பரலோக தேவனை சொல்லுகிறார், எலியாவே எலியாவே, ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? கண்டேன். எவ்வளவு கொடிதானவன் என்று எலியா நினைச்சிருப்பாரு. எவ்வளவு மோசமானவன், தாழ்த்திட்டானா, தாழ்த்து
என்று நினைத்திருப்பார். ஆனால் பாருங்கள், அந்த தாழ்மை, அந்த உபவாசம், அந்த ரெட்டை போர்த்து கொண்டு தேவ சமூகத்திலே அப்படியே தாழ்மையாய் நடந்து கொள்ளுகிற காரியத்திலே, அந்த தாழ்மையாய் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கதறலோடும் வருகிற அந்த ஜபங்களுக்கு எத்தனை வல்லமை இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்க, கர்த்தர் சொல்கிறார், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினாலே நான் அவன் நாட்களிலே அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களிலே அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன். ஓ, எத்தனை பெரிய பாருங்க மாற்றம் உண்டாகிறது பாருங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எசபேல் ஆகாப் இப்படி செய்த பிறகும் எசபேல் இப்படி செய்ததாக இல்லை. ஆதலினால் எசபேலுக்கு வந்த தண்டனைகள் எல்லாம் வந்தது. ஆகாப் ஒருவேளை கர்த்தரால் மென்மையாக நடத்தப்பட்டான், தண்டிக்கப்பட்டாலும் மென்மையாக நடத்தப்பட்டான் என்று நாம் பார்க்கலாம். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சூழ்நிலைகளை மாற்றுகிற இந்த அற்புதமான அதிகாலை ஜபத்தை நீங்கள் கருத்தாய் செய்யுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரும். எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் சொன்ன காரியம் கர்த்தரே சொன்ன காரியமா இருந்தாலும் அவர் இவைகளில் இருந்து உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, மறுமலர்ச்சியை நிச்சயமாய் கொண்டு வருவார். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த உலகத்தில் ஒருவனும் உங்கள் ஆசீர்வாதங்களை திருடி கொண்டு போக முடியாது. ஓ ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Lord, in the mighty and holy name of Jesus, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் ஒரு தெய்வீக அனுக்கிரகம், கிருபை, தெய்வீக சமாதானம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எந்த உபத்திரவங்களும் எந்த ஆபத்துகளும் இவர்களை நெருக்காதபடி என் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஒரு பெரிய மாற்றம் இவர்கள் வாழ்க்கையிலே உண்டாகும்படியாய், இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், இவர்களுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட கையெழுத்துகள், எல்லா சதி சூனியங்களும் மாறி போகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிந்து போகும்படியாய் என் தெய்வமே நீர் பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் என் தெய்வமே உம்முடைய கோபம் ஒரு வகையிலும் ஐயா அவர்களை அழித்து விடாதபடி, இந்த அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே துக்கமும் துயரமும் ஆபத்துகளும் வந்து சேர்ந்து விடாதபடி என் தேவனாகி கர்த்தர் மனதுருகும்படியாய் ஜெபிக்கிறோம். எசேக்கியா ராஜாவின் அழுகையை கண்டு கண்ணீரின் கதறலை கேட்டு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொன்ன என் தேவனாகி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே இறங்கும்படியாய் ஐயா, இவர்களுக்கு வந்திருக்கிற எல்லா உபத்திரவங்கள், ஆபத்துகள், சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு மிகுதியான மகிமையான மேன்மையான காரியங்களை கர்த்தரே செய்யும்படியாய், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாக்கும்படியாய், எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நீர் அப்படியாய் செய்கிற நல்ல தெய்வம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எங்கள் நல்ல தெய்வமே, ஐயா இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். தேவ கோபம் தீரட்டும், மாறட்டும். பிள்ளைகள் விடுவிக்கப்படும்படியாய் தேவ தயவு இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. எந்த சூழ்நிலையிலும் ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளின் மீது தயவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இவர்கள் கடன்கள், கஷ்டங்கள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவனாகி கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாய், என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, வியாதியோடும் மரண படுக்கையிலும் மரணகரமான துன்பங்களிலும் துயரங்களிலும் இருக்கிறவர்களுக்காய் என் தேவனாகி கர்த்தர் இறங்கும்படியாய், ஐயா எசேக்கியா என்கிற அற்புதமான ராஜா சுவர் பக்கமாய் திரும்பி ஜெபித்தது போலவே
உம்முடைய அன்பு பிள்ளைகள் இப்பொழுதும் கண்ணீரோடும் கதறலோடும் ஐயா மன உருக்கத்தோடும் ஜெபிக்கிற இந்த ஜெபங்களுக்கு நீங்க இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம், இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற எந்த உபத்திரவங்களும் வியாதிகளும் வருத்தங்களும் இவர்களை தொல்லைப்படுத்தாதபடி இன்று ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எல்லா அந்தகார வல்லமைகளும் மாறி போகும்படியாய். ஆமென். இவர்கள் பிள்ளைகள் ஐயா எங்கே எந்த நாட்டிலே இருந்தாலும் சரி நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஐயா நல்ல வேலைகளிலே இருக்கிற பிள்ளைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம். இன்னும் வேலை கிடைக்காத பிள்ளைகள் எந்த நாட்டிலே தேசத்திலே இருந்தாலும் என் தேவனாகி கர்த்தர் அவர்களுக்காய் தயவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா திருமண தடைகள் மாறட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், நல்ல ஜாப் ஆர்டர்கள் வரட்டும், நல்ல விசாக்கள் கிடைக்கட்டும். பிஆருக்காக காத்திருக்கிற தேசங்களின் அனுமதிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அனுமதிகள் வரட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த மோசமான ராஜா அவனை கொத்த ஒருவனும் இல்லை. அப்படி அருவருப்பானவன் கூட என் தெய்வமே உம்முடைய சமூகத்திலே அவன் தன்னை தானே தாழ்த்திய பொழுது அவன் விண்ணப்பத்தை கேட்டீரே. எங்கள் இரக்கமுள்ள பிதாவே, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் கையின் பிரயாசங்கள், தொழில்கள், வேலைகள், ஐயா உத்தியோகங்கள், எல்லாவற்றிலும் ஊழியங்கள் எல்லாவற்றிலும் இவர்களுக்கு ஒரு ராஜ மேன்மை உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த காரைக்குடியை சார்ந்த மேரி ஆண்டனி என்ற அற்புதமான தம்பதியரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். காரைக்குடியை சார்ந்த மேரி ஆண்டனி என்ற அற்புதமான தம்பதியினரை நாங்கள் நினைக்கிறோம். வெளி தேசத்திலே இருக்கிற இவர்கள் பிள்ளைகளை என் தெய்வமே நீர் நினைத்தருளும்படியாய், இவர்களுக்காய் இறங்கும்படியாய், எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்பாக கர்த்தர் பிள்ளைகளை உயர்த்தும்படியாய், மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். டாடி, உங்க சமூகத்திலே இந்த அதிகாலை வேளையிலே வந்திருக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடி, ஒருவரும் தொலைந்து போகாதபடி, ஒருவரும் தளர்ந்து போகாதபடி, இவர்களுக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தேவ கோபங்களாய் இருந்தாலும் என் தெய்வமே உங்க கோபங்கள் மாறட்டும். ஐயா நீங்க உங்க வார்த்தையிலே எழுதப்பட்ட நியாய தீர்ப்புகளிலே கர்த்தர் தயவாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. மனதுருக்கத்தோடு இறங்குவீராக, இவர்களை விடுவிப்பீராக. எல்லா தொந்தரவுகளும் சிக்கல்களும் சிரமங்களும் மாறட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த நிகழ்ச்சியை அநேகருக்கு ஷேர் பண்ணுகிற அன்பு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்துவீராக. அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள். ஐயா கர்த்தர் நிச்சயமாய் அதிநிச்சயமாய் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிற அல்லது நடக்க போகிற அல்லது நடக்கும் என்று கர்த்தரே சொன்ன காரியங்கள் கூட, எந்த மனிதன் மாத்திரமல்ல என் அன்பு சகோதர கர்த்தரே சொல்லி இருந்தாலும் கூட உங்களுக்காக மனதுறங்குவார், இறங்குவார், கிருபையாய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நடத்துவார். கர்த்தரே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.